பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை தெள்ளமுதை இடராமல் என்னாவில் இறைவா நீ தாவன உனை வேண்டி துவக்குகிறேன். ஆழிய ஞானம் 63 தியானவாசல் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சி வாசி யோகத்தை பற்றி தான் தொடர்கிறது. பொதுவாக வாசியோகம் அதற்கான அடிப்படைகளை எல்லாம் நாம் இதற்கு முந்தைய நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறோம். பார்க்காத அன்பர்கள் 194 வாசியோகத்தை பற்றி நாம் பேசியுள்ள கருத்துக்களை, அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ள நான் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக மனிதன் தன்வயமாக இருப்பது, தனக்குள்ளேயே சிந்தனையை எவ்வளோ நிறுத்தி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுவாசம் வெளியே ஓடாமல் இருக்கும். எவ்வளவுக்கு நம்ம மனதை வெளியில கொண்டு போய் அலைய விடுறோமோ அந்த அளவுக்கு சுவாசம் வேகமா ஓடும். அப்போ சுவாசத்தை கட்டுப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யணும்? தன்மயமாக இருக்க பழக வேண்டும். மனதை அங்கெங்கும் தெரிய விடாமல் தன்னில் தானே ஆழ்ந்து இருப்பது தான் தியானம். தன்னில தானே ஆழ்ந்து இருப்பது, அது தன்னைத்தானே உணர்தல். இந்த சமூகத்திலே பல அமைப்புகள் இருக்கு, பல வித்தியாசங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அதுல நமக்கு எது நல்லதோ அதை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு நம்மளையும் நாம என்ன செய்யக்கூடாது? ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கி நம்ம மன அமைதியை கெடுத்துடக்கூடாது. அதனால என்ன செய்யணும்? நமக்கு நாமே ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழலை என்ன செய்யணும்? உருவாக்கி கொள்ள வேண்டும். பொதுவாக மற்றவங்களை நம்ம மாத்திரமோ இல்லையங்க, நம்மளை நாமே மாற்ற முடியும்ல, நம்மளை நாமே சரி பண்ண முடியும்ல. நம்மள்ட்ட என்ன பலகீனம் இருக்கு, என்ன தவறு இருக்கு, அதை எப்படி திருத்தலாம், இப்படி திருத்தி கொண்டால் நம்ம மேல் அடுக்குகளுக்கு செல்ல முடியும். ஏன்னா உலகத்தை திருத்துறது ரெண்டாவது, முதல்ல நம்மளை திருத்தணும்ல. அதுக்கு தான் வாசி யோகம் மிகப்பெரிய பலனை தருகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்கள் இந்த இந்த கேலக்சி இல்லை, பிரபஞ்சத்தை பிரபஞ்சம்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. அதாவது பிரம்மாண்டமான பஞ்சம், பஞ்ச பூதங்களை தான் அடக்கி பஞ்சம்னு சொல்றாங்க. அப்போ இந்த பெரிய கேலக்சி இருக்குத, அது இந்த 5 எலிமெண்ட்ஸால அசையும் பொருளாலும் அசையா பொருளாலும் நிரம்பி இருக்குது. அதனால அது அண்ட சராசரம் என்றும் சொன்னார்கள் தமிழர்கள். அண்ட சராசரம்னா ஒரு அண்டா வட்ட வடிவத்துல அது நீண்டுகிட்டே போகுது. அண்டா மாதிரி, முட்டை மாதிரி ஒவ்வொரு கோள்களும் அந்த முட்டை வடிவத்தை சுத்துது. சரியா? அண்ட சராசரம் எல்லாத்தையும் உள்ளடக்கி அந்த சராசரத்தில் சராசரம், சரம்னா ஓடுறது, சரானா ஓடாது. இந்த உலக இந்த கேலக்சில 2 தான் இருக்கு, அசையும் பொருள், அசையா பொருள். அசைகிறது சரம், அசையாதது அசரம். அதான் அண்ட சராசரம். அழகான வார்த்தைய தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் பிரம்மாண்டமான அந்த பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கி இந்த அண்ட சராசரத்தை பிரபஞ்சம் என்று கூறினார்கள். ஏன்னா இதுல இந்த ஆகாயம் எப்போதும் தனித்தே தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, காற்றுக்கும் நெருப்புக்கும் தொடர்புண்டு, மண்ணுக்கும் நீருக்கும் தொடர்புண்டு. ஆகாயம் எல்லாத்தோடு கலந்திருந்தாலும் அது தனித்தே இருக்கும். அதுல இருந்தா எல்லாம் வந்திருக்கு. அதே நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அப்போ ஆகாயம் இந்த 5 விஷயத்தை கொண்டுதாங்க எல்லாம் இயங்குது. இறைவனுடைய இயக்கங்கள்லாம் நடக்குது. அதனாலதான் இஸ்லாம் 5 கலிமான்னு வச்சிருக்கு, 5 நேர தொழுகையை வச்சிருக்கு. நம்ம விரல்ல 5 மேக்சிமம் எல்லா மக்களுக்கும் என்ன இருக்கு, மேக்சிமம் இருக்கிறது தான் பார்க்கணும். ஒரு சிலருக்கு 6 இருக்கலாம், அதை எடுக்கக்கூடாது, அது விதிவிலக்கு. அதில் எல்லா மனிதர்களுக்கும் 5 கை இருக்குல்ல, 5 பஞ்சபூதம் இதுல இருக்குல்ல தத்துவம் எல்லாம். நெருப்பு, காற்று, வானம், நீர், பூமி இருக்குல்ல, பூமி, நீர், என்ன, இப்போ 5 தத்துவம் இந்த கையில இருக்கு. சரியா? அப்போ இந்த 5 தத்துவத்தை கொண்டுதான் அந்த பிரம்மாண்டமான கேலக்சி இயங்கிக்கிட்டு இருக்கு. அசையும் பொருளாலும் அசையாத பொருளாலும் இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ அதுல நம்ம இந்த அண்டசராசத்துல இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை உலகத்துக்கு தந்திருக்கான். ஏன்னா ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, மறுமைன்னு ஒண்ணு இருக்கா, மறுமைன்னு நம்ம அதெல்லாம் அந்த வாழ்க்கையை எப்படி நம்ம நம்புறதுன்னு கேட்டாங்க. அப்போ அவங்கள நான் சொன்னேன், நீங்க எத்தனையில பிறந்தீங்கன்னு கேட்டேன். 1985 84 சொன்னாங்க. அப்போ அதுக்கு முன்ன நீங்க எங்க இருந்தீங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன எங்க இருந்தீங்க அப்படின்னு. அதுதான் சார் தெரியல, எதுவுமே சொல்ல முடியாத ஒரு பொருளா இருந்தீங்கல்ல. இறைவன் அது குரான்லையும் கேட்கான், நீ எதுவுமே சொல்ல முடியாத பொருளா இருந்தீங்கப்பா, அந்த இல்லாமலிருந்து ஒன்னு நான் கொண்டு வரலையா, எனக்கு உன்னை மீண்டும் படைக்க முடியாதான்னு குரான்ல ஒரு கேள்வி கேட்கிறான்.
அப்போ எதுவுமே இல்லாம இருந்த ஒரு உலகத்தில் இருந்து விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு உலகத்துக்கு நம்ம வழி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த உலகத்துக்கு சில விஷயங்களை நாம அனுபவ ரீதியாக உணர்ந்து அடுத்த ஒரு உலகத்துக்கு செல்லணும். அந்த உலகம் தான் மறுமை. என்ன, அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாத உலகம். எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாத உலகத்துல இருந்து வந்தோமோ, இனி போக போறது கண்ணுக்கு தெரியாத உலகம். ஆனா நிச்சயமா அந்த ஒரு உலகத்துக்கு போய் தான் ஆகணும். எல்லாரும் போயிருக்காங்கல்ல. அப்ப நம்ம செய்த செயலுக்கு கூலி அங்க கிடைக்கும். ஏன்னா நம்மள ஒரு ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கான். நம்ம என்ன இந்த ஊருக்கு அனுப்புற நோக்கம் என்ன? நம்மளை நாமே உணர்ந்து, நம்மளை நாமே நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை அறிந்து நம்ம வெற்றி அடைந்து அங்க போய் சேரணும். அதுதான் அதனுடைய நோக்கம். நல்ல மனிதனாக. மனிதன்னா என்னங்க? மனு பிளஸ் ஈசன், அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. நல்ல மனதை கொண்ட, இதமான மனதை கொண்டவர்கள் தான் மனிதர்கள். ஏன்னா பதமான, இதமான, அடுத்த மனிதர்களுக்கு இடைஞ்சல் தராத ஒரு மனதை கொண்டவர்கள் தான் மனிதர்கள். இப்போ அரக்கத்தனமான எண்ணம் இருந்தா, மனம் இருந்தா, அது என்ன நல்ல மனிதனா இருக்க முடியுமா? இரக்கமுள்ள மனமாக இருக்கணும். அப்பதான் உறக்கம் ஆழமானதாகவும் அமைதியானதாக இருக்கும். நம்ம அரக்க குணத்துல இருந்தோம்னா நம்மளை சுத்தி எண்ணற்ற சேட்டைகள் பண்ணியிருப்போம். அப்போ அந்த சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல்லாம் நம்மளை ஒழுங்கா தூங்க விடாதுங்க. அப்போ உறக்கம் நல்லா இருக்கணும்னா நம்மள்ட்ட இறக்கம் இருக்கணும். ஏன்னா அதை முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வாசியோகத்துல போறதுக்கு முன்ன அற வாழ்க்கை இருக்கணும், இறக்கம் இருக்கணும், அடுத்தவங்களை மதிக்கிற பண்பு இருக்கணும். இதெல்லாம் இருந்தா நமக்கு இந்த வாசியோகம் என்ன செய்யும்? ரொம்ப எளிமையா எளிதாக கைகூடும். அது மாதிரி பாத்தீங்கன்னா, இன்னொன்று பாத்தீங்கன்னா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று அகஸ்தியர் சொன்னார்கள். அகஸ்தியர், சரியா? அதுல ரொம்ப ஆழமான விஷயம் ரொம்ப இருக்கு. என்ன, யார் தன் மனதை ஒழுங்குபடுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையெல்லாம், இந்த மனது இதயத்திலிருந்து தானே தோன்றுது. இதயத்தில் ஒரு லிட்டில் பிரெயின் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லிட்டில் பிரெயின் இன் ஹார்ட் அப்படின்னு ஒருத்தர் இப்ப கண்டுபிடிச்சிருக்காரு. இதுதான் மூளையினுடைய அந்த செயல்பாடுகளை தீர்மானிக்க கூடியது. இங்க இருந்து கட்டளை வந்தா இது செஞ்சே ஆகணும். இவர் மந்திரி மாதிரி தான். உள்ள இருக்க இந்த ஹார்ட்ல இருக்க பிரெயின் தான் தலை. அதனாலதான் இதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். யார் இதயத்தை நன்றாக வைத்துக் கொள்கிறார்களோ, அது சீராக இருக்கிறதோ, அவர்களுடைய வாழ்க்கை சீராகிவிடும். யார் அது கெட்டு போய்விட்டதோ அவருடைய வாழ்க்கை கெட்டு போய்விடும். உடம்பெல்லாம் கெட்டு போயிடும். ஒரு பொருள் கெட்டு போயிடுச்சுன்னா உடம்பே கெட்டு போச்சு. ஒரு பொருள் நல்லா இருந்தா உடம்பே நல்லா இருக்கு. அப்போ இதயத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா இந்த வெளிக்கும் பரவெளிக்கும் உள்ள தொடர்பை உணர வேண்டும். அதுதான் வாசியோகம். அப்படி உணரும் போது ஒரு ஆனந்தம் கிடைக்கும், ஒரு பேரானந்தம் கிடைக்கும். அந்த பேரானந்தத்தை ஒரு சொட்டு உணர்ந்துட்டா போதும். அதுக்கப்புறம் விடமாட்டாங்க. மனிதனுக்கு மட்டும் ஒரு லாபத்தை அடைஞ்சிட்டான்னு வைங்க, அப்புறம் விடமாட்டான் இல்ல. அதுதான் குணங்குடி மஸ்தான் சாஹிப் அப்பா சொல்லுவாங்க, சுத்த பரிபூர்ண சுகவாரி தன்னிலோர் சொட்டாகிலும் தொட்டவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். நான் என்றைக்கு நல்லவன் ஆவேனோ நற்குணம் குடிகொண்ட பாதுஷாவான என் குருநாதர் முஹியுத்தீனேன்னு சொல்லி ஒரு பாடல்ல படிப்பாங்க. அவங்க அதை தொட்டுட்டாங்க. இருந்தாலும் அந்த ஏக்கத்தன்மை நம்மள்கிட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறார்கள். அதை நீ சொட்டாவது தொட்டுருப்பா, அந்த பேரின்பத்தை ஒரு சொட்டாவது அனுபவிச்சிரு. இந்த அமைதியான வாழ்க்கையின் மூலம், இந்த வாசி யோகத்தின் மூலம், வாசியை நமக்குள்ளே கட்டுப்படுத்தி உள் சுவாசமாக மாற்றுவதன் மூலம் நீ உனக்குள்ளே ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அது பேரானந்தம். இந்த சிற்றின்பத்திற்காண்டி மனிதன் எவ்வளவு தியாகம் பண்றான். ஒரு பேரின்பத்தை அவர் அனுபவித்து விட்டால் அவர் உலகத்தை விட்டு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி, சரியா? ஆனா மனிதன் நிறைவில்லாமல் தான் இருக்கிறான். அவனுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும், பணம் வந்தாலும் இன்னும் வேணும்ங்கிற ஆசை இருக்கும். ஒரு உலகத்தையே கொடுத்தாலும் இன்னொரு உலகம் கேட்பதாக குரான்ல கூட செய்திகள் இருக்கு. ஏன்னா மனிதன் நிறைவடைய மாட்டான். எதுவரை கபூர்ல கொண்டு வச்சு, அதாவது அடக்கக்கூடிய இடங்கள்ல அந்த மண்ணறையில் கொண்டு வைத்து அவன் வாயில மண்ணு உழுற வரைக்கும் இருக்கு. அதை எல்லாம் நமக்கு எது தர வேணுமோ அதெல்லாம் எழுதி வச்சிருக்கு. வந்துடும். முயற்சி நம்ம கையில இருக்கு. நம்ம முயல்வோம். கிடைப்பது கொண்டு நாம் திருப்தி அடைய வேண்டும். அதுக்கு சும்மா இருந்துடக்கூடாது, சரியா? அதனால இதெல்லாம் மனம் செம்மைப்படுத்திட்டா மந்திரத்துக்கு என்னங்க இருக்கு? மந்திரத்தினால மனம் செம்மையா இருந்தாதான் மந்திரத்துக்கு மதிப்பு. இல்லைன்னா மந்திரத்துக்கு மதிப்பு இல்லை. அது சும்மா ஒரு கிளிப்புள்ள பேசின மாதிரி, ஒரு மைனா பேசின மாதிரி இருக்கு மந்திரம் பேசுறது. மனம் செம்மையா இருந்து மந்திரம் சொன்னா அதுக்கு பவர் ஜாஸ்தி, சரியா? இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாய்வை உயர்த்த வேண்டாம்,
மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாம. சரியா போச்சா? மனசு செம்மையா போச்சுன்னா எல்லாமே மந்திரம் தான். நம்ம சொல்றதெல்லாம் இறைவனுடைய அந்த பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மளுடைய சொற்கள் எல்லாம் பயனளிக்கிறதாக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு இறைவன்கிட்ட இருந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதான் அங்க சொல்றாங்க. அப்போ வாசியை ஏன் உயர்த்த வேண்டாம்? மனசை செம்மப்படுத்திட்டா வாசி உள்ள அடங்கிடும். அப்போ வாசியை நிறுத்த வேண்டாம், நம்ம நிறுத்த வேண்டாம். அப்போ அழகா சொல்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. அப்பாவுடைய இந்த பாடல்ல மிக அழகாக ஒரு குறிப்புகள் காணப்படுகிறது. அதாவது பாடல் நம்பர் 27 சொல்றாங்க, விதமென்ன ஒளியாமல் ஓடும் நாடி வீசி வரும் ஓர்கெழுத்தை விளம்பிக் கொண்டு இதமாக ஆசானை எழுத்தை கேட்டே எல்லளவும் பிசகாமல் சரத்தில் ஊன்றி ஓதுறவே வாய் திறந்தால் ஒளி பொச்சி ஓஹோஹோ சரமதனை ஒன்றாய் மாட்டி மாத்திரன் வாய்மூடி மனதை பூட்டி வாசித்தால் மரணங்களை சாகாதப்பா. அருமையான பாடல் இது. இதுக்கு நான் விளக்கம்லாம் எழுதியிருக்கேன் அந்த நூல்ல. அற்புதமான நூல், நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன அப்பா சொல்ல வர்றாங்கன்னா, விதமாக ஒளியாம், அதான் விதம் என்ன ஒளியாமல் ஓடும் நாடிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கு, சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்கு. வீசும் மதம் ஓர் எழுத்தை விளம்பிக் கொண்டு, அது ஒரு எழுத்து அது நமக்கு அறிவுறுத்திக்கிட்டு இருக்கு. அந்த சுவாசம், அந்த எழுத்தை யார்கிட்ட கேட்கணும்? இதமாக ஆசானை, அந்த எழுத்து என்னன்னு ஒரு ஆசானை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சரியா? எல்லளவும் பிசகாமல் சரத்தில் ஊன்றி ஓதுறவை வாய் திறந்து சொல்லக்கூடிய எழுத்து இல்லை அது. சரியா? வாய் திறந்தால் இந்த சுவாசம் ஒழுகி போகும்னு அப்பா சொல்றாங்க. ஓஹோஹோ சரமதனை ஒன்றாய் மாட்டி, இப்படி நம்ம இருந்தோம்னா சரம் ஒன்றாய் மாட்டிடும், உள்ள நம்ம உள் சுவாசமா மாறிடும். அப்படி வாய் மூடி பூட்டி இருந்து இந்த வாசியோகத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டா மரணங்களை தப்பாதப்பா. நீ உலகத்துல இருக்கும் போதே ஒரு உன்னதமான நிலை அறிஞ்சிருவா. நீ இருக்கும்போதே இறந்தவனை போல இருப்ப. அப்போ உனக்கு எங்கிருந்து இறப்புற போகுது. அப்படியே நீ மறைந்து விட்டாலும் உன்னுடைய புகழை இறைவன் என்ன செய்வான்? அது மறைக்காம பாதுகாத்துக்கிடுவான். அந்த மாதிரி இருந்து இந்த பாடல்ல இருக்கு. அடுத்து இன்னொரு அப்பா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாளுக்கு நாள் பழக்கம் அதிகமாக நடந்தேறும் நாதத்தை நன்றாய் சூட்டி வேளத்தை தும்பியிலே கட்டொண்ணாது விதமென்ன கலையதையே விரும்பி கொள்ளு. என்ன நாளுக்கு நாள் ஆவி வளர்ந்தே ஏறும் நலமான கத்திதனை செய்து கொள்ளு. ஏன்னா ஊழூழி காலமெல்லாம் உண்டே நானும் உலகவர்க்கு இந்நூலை ஓதினேனே. மிக அழகாக சொல்றாங்க. இந்த பழக்கத்தை நாளுக்கு நாள் நம்ம செய்ய அல்லாஹ் இறைவன் அருளால என்ன ஆகும்? இந்த இதை நீ மூச்சு அடக்கிலாம் செய்ய வேண்டாம்பா. வேளத்தை தும்பியில் கட்ட ஒண்ணாது. வேளம்னா என்னது? யானையை தும்பியில கட்டு போட்டா அது நிக்குமா? அது அப்படி உருவிட்டு போயிடும் இல்லையா? அது மாதிரி நீ கும்பகம் செய்து சுவாசத்தை உள்ளடக்க கூடாது. அந்த ஒரு எழுத்தை நீங்க கவனிக்க இயல்பாக உனக்குள்ள அந்த சுவாசம் என்னவும் கட்டுப்பட்டுரும். அதனாலதான் நீ என்ன செய்யணும்? கும்பகம் செய்யறத உற்று அது ஆபத்தானதுன்னு அப்பா சொல்ல வர்றாங்க. அடுத்து சொல்றாங்க, நாளுக்கு நாள் ஆவி வளர்ந்து இந்த சுவாசத்தை நம்ம கட்டுப்படுத்தினாலும் நம்ம ஆவி வேஸ்டா போகாது. அது இருக்கிறது வளர்ந்துகிட்டு இருக்கோம். நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்கு கூடிக்கிட்டே இருக்கும்னு அப்பா சொல்ல வர்றாங்க. வளர்ந்தே ஏகம். என்ன அடுத்து சொல்றாங்க அப்பா, ஊழூழி காலம் இறைவன் நாடுனா உன்னை உன்னுடைய கீர்த்திய ஊழூழி காலம் பாதுகாப்பாம்பா. அது மரணக்கலை தப்பாதப்பா. நீ மரணம் மரணத்துக்கு முன்ன மரணம் அடைஞ்சிருவ. என்ன மரணத்துக்கு முன்ன மரணம் அடைஞ்சிடணும். அதாவது நம்ம மரணம் அடைஞ்சவனு போல இருந்தாதான் அந்த பெரிய அந்த ஞானத்தையும் அந்த பெரிய தகுதியையும் நம்ம அடைய முடியும்னு அப்பா சொல்ல வர்றாங்க. ஏன்னா மூத்து கபல அந்த மூத் அப்படின்னு நபிகள்லாம் சொன்னதாக சூஃபியாக்கள் மத்தியில ஒரு 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 பேச்சு உண்டு. அது என்னன்னா, மரணம் வருவதற்கு முன் நீ மரணம் அடைந்து விடு, அப்ப மரணம் இல்லா பெருவாழ்வு அப்பதான் கிடைக்கும். என்ன இது அப்பா சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம குணங்குடி மஸ்தான் சாஹிப் அப்பா ஒரு அழகான விஷயத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க. என்னன்னு பாப்போமா? அது என்ன சொல்றாங்கன்னா, சூத்திர பாவை கயிறற்று வீழும் முன் சூட்சும கயிற்றினை பாரடா. சூத்திர பாவை மிக முக்கியமான ஒரு சூத்திரம்பா. அது கயிறற்று வீழும் முன் சூட்சும கயிற்றினை பாரடா. ஏன்னா அதாவது நேத்திரம் ரெண்டிலும் நேரே இலங்கிய நீடோழி போன்றது தேடரிதாகிய காத்திரம் உள்ளது யாவும் பொதிந்தது கையிலும் காலிலும் எட்டப்படாததோர். அழகா சொல்றாங்க பாருங்க. என்ன நம்ம கண்ணுல ரெண்டு
ஒரு சின்ன சின்ன அலிப்பு இருக்கு. நேத்திரன் நேல இலங்கிய நீடொழின்னா ஒரு ஒரு சின்ன அலிப்பு மாதிரி ஒண்ணு போடுறோம்ல, அது மாதிரி பொடி ஒண்ணு கண்ணுக்குள்ள கிடக்குது, அந்த கண் மணிக்கு நடுவுல கிடக்குது. ஏன்னா அது நீடொழி போடுறது. கையிலுங்க தொட்டுலாம் பார்க்க முடியாது. ஏன்னா தொட்டு பார்க்க முடியாது, கையில காலில் எட்டாது, எட்டப்பட முடியாது. ஏன்னா ஆத்திரம் உள்ளது, வல்லமையானது, அனைத்தும் பொதிந்தது. காத்திரம் உள்ளது, யாவும் பொதிந்தது, கையிலும் காலிலும் எட்டப்படாதவரோ அப்படின்னு அப்பா அந்த பாடலை பாடிட்டே வரும்போது சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, சாஸ்திர வேதம் சதகோடி கற்றாலும் சமய நெறிகளில் ஆச்சாரம் பூண்டாலும் பாத்திரம் ஏந்தி புறத்தில் அலைந்தாலும் பாவனையால் உடல் உள்ளம் புனிதானாலும் மாத்திரையின் போது யமன் வரும் அப்போது மற்றொன்றும் உதவாது. எப்பா நீ யமன் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கப்பா. யமன் வந்துட்டதுக்கு அப்புறம் நீ இந்த வாசியோகத்தெல்லாம் படிக்க முடியாதுப்பா. என்ன அப்போ இவ்வளோ ஹயாத்தோடு இருக்கும்போது மரணம் வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும்? இந்த வாசியோகத்தை அமைதியா உட்காந்து உங்களோட மதத்துல உள்ள எல்லா சடங்குகளையும் உங்க என்னென்ன நம்ம இஸ்லாத்துல சொல்லியிருக்க அதெல்லாம் செஞ்சுக்கலாம். 5 கடமையுமே தன்னைத்தானே உணர்வதற்கான கடமைங்க. ஆமா, அது நுட்பமா கவனிச்சு பாருங்க. மனதை செம்மைப்படுத்துவதற்காக வந்ததுதான் 5 கடமைகள். அது ஈமானாக இருந்தாலும், தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், சக்காத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், அது எதுக்கு வந்தது? மனதை செம்மைப்படுத்தத்தான் வந்திருக்கிறது. இந்த மனதை செம்மைப்படுத்தும் போது வாசியோகம் தானே கட்டுப்படும் போது ஒரு அருமையான ஒரு இன்பத்தை அவர் நுகர்வார். அதுதான் சொட்டாயிலும் தொட்டவர் நல்லவர்னு நம்ம குணங்குடி மஸ்தான் சாஹிப் படுகிறாங்க. அப்படி அதை தொடாம நீ இருந்துட்டா யமன் வந்துட்டான்னு வைங்களேன், மற்றொன்றும் உருவாது. ஏன்னா அது அடுத்து சொல்றாங்க பாருங்க. உற்றார் உறவின் முறை யாரும் இருந்தன்ன, ஊர் ஜனங்கள் எல்லாம் கூடி பறிந்தன்ன, பெற்றோரும் பெண்ணீரும் பிள்ளைகள் இருந்தன்ன, பெரும் செல்வத்தினால் ஆணவத்தால் என்ன ஆவதால் என்னன்னு கூட அதை சொல்லுவாங்க. ஏன்னா எதுவுமே ஒளிஞ்சியாது. மாத்திரை யமன் வந்துட்டா எல்லாரும் சுத்தி ஊர் ஜனங்கள்லாம் இருப்பாங்க. பெரிய ஆளு இறைவா இவரை விட்டுருனாலும் ஒன்றும் நடக்காது. யமன் வந்தாச்சு, டைம் வந்தாச்சு, இதாஜா அஜல் வந்தாச்சுன்னா முன்ன பின்ன போக முடியாது. சரியா? அதுக்கு முன்னாடி நீ பக்காவா வெற்றி அடைஞ்சிருதுங்கிறாங்க. சரியா? அது என்ன சொல்றாங்க? அப்போ ஊர் ஜனங்கள் எல்லாம் என்னது எல்லாம் கூடி இருந்து அல்லாட்ட பணிந்து இறைவா இவர் கூடினாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா உற்றார் உறவினர் பெற்றோரும் பெண்டீரும் பிள்ளை இருந்து, நம்ம பெற்றோர்கள் இருப்பாங்க, பெண்டீர்கள் நம்ம பிள்ளைகள் மனைவி மக்கள் இருப்பாங்க. ஏனும் நாம சேர்த்து வச்ச செல்வம் இருக்க எந்த மருத்துவமனையில கொட்டி கொடுத்தாலும் அவங்களாலே காப்பாற்ற முடியாது. எத்தனை மருத்துவமனைக்கு போயிட்டு ரிசல்ட் இல்லாம வருது. நமக்கு ஆண்டவன் அந்த விதி வச்சிருந்தாதான் மருத்துவத்தாலும் காப்பாற்ற முடியும். அஜல் வந்துருச்சுன்னா, நேரம் வந்துருச்சுன்னா எந்த ஒன்றும் வேலை செய்யாது. அதான் பெற்றோரும் பெண்டீரும் பிள்ளை இருந்தன்ன, பேணும் பெரும் செல்வத்திலான கத்தன் பெருந்திடில் செத்த செவமாச்சு, காணாது கண்டதெல்லாம் போச்சு, எத்தனை பேர் நின்று கூக்குரல் இட்டாலும் எட்டாமல் போய்விடும் கட்டை அல்லோ அப்படின்னு அப்பா அதில் பாடுவாங்க. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பினுடைய பாடல் நான் எழுதியிருக்கேன் பார்த்துருங்க. இது மொஹிதீன் சதகம் அப்பாவுடையது. அற்புதமான விஷயங்களை இதுல பேசுகிறார்கள். வாய்ப்புள்ளவர்கள் கேட்டு வாங்கி கொள்ளலாம். இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்க இன்ஷா அல்லாஹ் என்ற நூல்களை வாங்கி கொள்ளலாம். வருகின்ற இன்னும் சில நாட்களிலே என்ன நம்ம இந்த ஜூம் மீட்டிங் அல்லது அந்த மாதிரி நடத்தலாம் என்று பலரும் என்னிடம் கேட்கிறார்கள். ஏன்னா நீங்கள் அந்த பிரியமுள்ளவர்களாக இருந்தால் இந்த வாட்ஸ்அப்புக்கு உங்க ஆன்லைன்ல கூட அதை நடத்தலாம்னு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணோம். இப்போ நிறைய பேர் வர்றன்னு நினைக்கிறாங்க, வர முடியல, தூரமா இருக்குது, பெண்கள்னால வர முடியாது, அதனால ஒரு ஆன்லைன் மீட்டிங் வைக்கலான்னு சொல்லிட்டு நம்மள யோசனை இருக்கோம். அதனாலதான் பீரப்பா அந்த குணங்குடி அப்பா சொல்றாங்க, பீரப்பா தான் சொல்றாங்க, ஊடுழி காலம் வாழலாம்பா, நீ அப்படி இதை கத்துக்கோ, வாசி யோகத்தை நீ தெரிஞ்சுக்கோ, அதுல பலன் நிறைய இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லி தராங்க. அப்பா சொல்றாங்க, சூத்திரமாகிய தோணி கவிழ் முன் சுக்கானை நேர்பிடி சிக்கனவே சொன்னேன். சுக்கானுங்கிறது சுவாசம். இந்த சூத்திர பாவை கயிறற்று விழும்னு, கயிறுங்கிறது என்னன்னா நம்ம உச்ச தலையில வானுலகத்திலிருந்து ஒரு தொடர்பு வருது, கண்ணுக்கு புலப்படாத ஒரு கயிறு வருது. அந்த கயிறு தலையில எத்தனை மாடியில இருந்தாலும் அது உள்ள கயிறு தொட்டுரும். எத்திரி கார்டுன்னு சொல்றாங்க இப்ப இங்கிலீஷ்ல. அந்த கார்டு நம்மள்ட்ட எப்பவும் தொடர்புல இருக்கும். இந்த தொடர்பு இருக்கும் போது, இந்த தொடர்பு இருந்தாதான் இதயமும் கண்ணுல இதயத்துல எல்லாம் வெளிச்சம் ஏற்படும். அப்போ அந்த கனெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும், எலக்ட்ரிக் கரண்ட் வந்த மாதிரி. இது அருந்து போகிறதுக்கு முன்னாடி
நீ சுக்கானேன்னா உன்னுடைய சுவாசத்தை நேரா புடி. அப்போ உனக்கு உள்ள உணர்வு உண்மை என்ன, ஒரு சொட்டாயில அந்த இதை தொட்டுறலாம். சுத்த சுகவாரியை நம்ம தொட்டு விடலாம். இதற்குத்தான் நம்ம மனிதராக பிறந்திருக்கிறோம் என்று கேட்டு சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இனி தொடர்ந்து இது பத்தி நம்ம பேச இருக்கிறோம். அதாவது என்னன்னா, நீங்க ஒரு நல்ல மனிதராக நம்ம இந்த உலகத்துல எந்த மதத்தில் இருந்தாலும் நல்லவராக நமக்கு நாமே நன்மை செய்து நம்மால் முடிந்த மட்டும் பிறருக்கு நன்மையை செய்யக்கூடியவராக மாறும்போது இறைவனுடைய அருள் தானே வந்துவிடும் என்று அந்த தியான வாசல் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். உங்களிடம் விடைபெறுவர் உங்கள் அன்பர் பீரப்பா பிரியர் முகமது சலாஹுத்தீன், நெல்லை ஏர்வாடி. வாழ்க வளர்க ஒளிர்க, வாசி அதனை நீ நேசி. நன்றி, வாழ்த்துக்கள்.